விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை தோழர் ராமசாமி அவர்களே, எனக்கு முன்பு நல்லதொரு கண்டனரை நிகழ்த்தியுள்ள அருமை தோழர் கோசி அவர்களே, தோழர் ராம் அவர்களே மற்றும் தோழர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருங்குடி மக்களே, வியாபாரி பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்து சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு டெல்லியில் இரண்டாம் கட்டமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க விவசாயிகள். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அவங்களுக்கெல்லாம் என்ன வேண்டுதலா, வெயில்ல வேவாத வெயில்ல நடு ரோட்டில் சோத்தை ஆக்கி சாப்பிட்டுட்டு, நடு ரோட்டில் கக்கூஸ் போயிட்டு, நடு ரோட்டில் படுத்து தூங்கிட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில நடு ரோட்ல வேவாத வெயில்ல படுத்துட்டு இருக்காங்க 2021ஆம் ஆண்டு. என்ன காரணம்? இதே மோடி அரசு 3 வேளாண் மசோதாவை அன்றைக்கு கொண்டு வந்தார். எல்லாத்தையும் முடி விட்டாரு. இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் அத்தனைக்கும் தனியாருக்கு போயிடுச்சு. இன்சூரன்ஸ் தனியா இருக்கு, ரயில்வே துறை தனியா இருக்கு, மின்சாரம் தனியா இருக்கு, டெலிபோன் துறை தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. இந்த நாடு மட்டும்தான் அவர் விற்காம இருக்கார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுத்துறைகளும் இன்றைக்கு அம்பானி, அதானி போன்ற பெரும் கார்பரேட்டுகளுக்கு இன்றைக்கு மோடி தாரை வார்த்து விட்டார். எப்படி வேலை கொடுப்பாரு இல்லையா? ஆக இந்த 3 மசோதா இருக்கு இல்லையா, வேளாண் மசோதா, அந்த 3 மசோதாவையும் எல்லாத்தையும் பொதுத்துறை பூரா தனியார் கொடுத்த கடைசியில் என்ன மிச்சம் அப்படின்னு சொன்னா, சிறு குறு விவசாயிகள் அவர்கள் உழுது அதுல வாழக்கூடிய பெருமக்கள். அதான் சொன்னார் வள்ளுவர், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்லுவார். விவசாய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடவுளுக்கு நிகராக நம் வள்ளுவ பெருந்தகை வச்சிருந்தார். அப்படிப்பட்ட விவசாயியினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கேவலமா இருக்குது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கடனாளியாக, லட்சக்கணக்கான விவசாயிகள் தெருவோரமாக, ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு மருந்து குடிச்சிட்டு கடன் தொல்லையால செத்து போன வரலாறு இந்தியாவில். ஆக விவசாயி சேத்துல கைய வைக்கலன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி சோத்துல கைய வைக்க முடியாம, அவனே சோத்துல கைய வைக்க முடியாது. விவசாயி இல்லைன்னு சொன்னா உனக்கு சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, இங்க எந்த வர்த்தகமும் கிடையாது. ஆக தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு விவசாயம். அந்த முதுகெலும்பை வரக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் சுக்கு நூறாக நொறுக்கிக்கிட்டு இருக்கிறான். டேய், எங்களுக்கு நீ காசு பணம் கொடுக்க வேண்டாம்டா, மானியத்தை கொடுக்க வேண்டாம், உரத்த மானியத்தை கொடுக்காத, எல்லாம் எதுவுமே மானியத்தை கொடுக்காது, என்ன விட்டுருன்றா விவசாயி, என்ன வாழ விடு, என்ன விட்டுறா, நான் பொழைச்சிக்கிறேன், டே சாமி என்ன விட்டுறா அப்படின்றா. ஆனா விடாம இங்க இருக்கக்கூடிய மோடி கும்பல், காங்கிரஸ் கும்பல் துரத்தி விவசாயம் அடிச்சுட்டே இருக்கிறான். எத்தனை நாளைக்கு நான் ஓடுவான்? ஓடினான், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான், திருப்பி அடிக்கும்ல. அது மாதிரிதான் விவசாயம் அடிச்சான். 2021 டெல்லியில மிகப்பெரிய முற்றுகை போராட்டம். அந்த முற்றுகை போராட்டத்துல இந்த மோடி கும்பல் விவசாயிகளுடைய நிலத்தை புடுங்கி, மாமியா மசரை புடுங்கி மர்மங்களுக்கு தான் பண்ணலாம். அந்த மாதிரி எங்க நிலத்தை, விவசாய நிலத்தை புடுங்கி கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த மோடி கும்பல் தாரவாக்க பார்த்தான். அங்க இருக்கிற அதானிக்கு தாரவாக்க பார்க்கறான், அம்பானிக்கு தாரவாக்க பார்க்கறான். எங்க விவசாயிகள் முடிச்சுக்கிட்டான். அதனால தடி எடுத்தான், அடிச்சு நொறுக்கணும்ல. டெல்லி வீதியே கதிகளை விட்டது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாட்கள் அந்த போராட்டம். என்ன விளைவு? 130, 140 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மோடி கும்பலால். ஆனாலும் அந்த போராட்டம் ஓயவில்லை, வெற்றி பெற்றார்கள். 3 மசோதா மோடி கும்பல் திரும்ப பெற்றது. அப்படியே அங்க இருக்கிற விவசாயிகள், நூற்றுக்கணக்கான விவசாய சங்கங்கள், அதில் பாத்தீங்கன்னு சொன்னா 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய சங்கம், கம்யூனிஸ்ட் விவசாய சங்கம், அது மட்டும் பாத்தீங்கன்னா 30 தோழர்கள் மாண்டு போனார்கள் இல்லையா? அதுதான் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கு. அன்றைக்கு மோடி என்ன சொன்னாரு? விவசாயிகள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை, அந்த 3 மசோதாவை இன்னைக்கே நாங்க நிறைவேற்றுறோம். உங்க பாராளுமன்றம் இருக்காது தெரிஞ்சு போச்சு, அதனால ஒத்துக்கிட்டு ஓடி போற.
அதே சமயத்துல 20 கோரிக்கையை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் முன்வைத்தார்கள். அதில் ஒரு கோரிக்கை கூட என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த மோடி அமித்ஷா கும்பல் நாங்க கூடிய விரைவில் ஒரு குழு அமைத்து ஒரு 6 மாத காலம் எங்களுக்கு நேரம் கொடுங்கள், அதுக்குள் ஒரு குழு அமைத்து இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா முடிச்சதோட சரி, விவசாயி தான் முடிச்சாரு, ஒரு குழு அமைக்கல. நான் என்ன கேட்கிறோம், பெரியவர்களே யோசிச்சு பாருங்க. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னீங்க, விவசாயிகளுக்கு 2 மடங்கு ஆதார விலை கொடுக்கறேன்னு சொன்னீங்க, விவசாயிகள் கடனை ரத்து பண்றேன்னு சொன்னீங்க. ஐயா மோடி அவர்களே, நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு எங்க விவசாயிகளும் வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, உசுறு இருந்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, குழு அமைச்சீங்களா? அமைக்கல. அதை பத்தி பேசுறீங்களா? பேசல. நாடாளுமன்றத்தை கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்க. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணல. மாற என்ன பண்ணீங்க, 100 கார்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணீங்க. விவசாயிகள் 80 கோடி விவசாயிகள் கடன் பட்டு இன்னைக்கு செத்துட்டு இருக்கிறான். அதுக்கு நிகரான விலை இல்ல. விவசாயிகளுடைய கடனை மத்திய அரசே மோடி அரசே தள்ளுபடி செய்யும் சொல்லிட்டு வெறும் 7 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி 80 கோடி மக்கள் விவசாயிகள். இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் விவசாய தொழில். அந்த தொழிலை நம்பிதான் இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப 7 லட்சம் கோடி தான் தள்ளுபடி பண்றது. வெறும் 100 கார்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண மோடி கும்பலே, அமித்ஷா கும்பலே 80 கோடி விவசாயிகளுடைய கடன் வெறும் 7 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண முடியாதா? பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகள் ஒன்று திரண்டாங்க. 13 மாசம் காத்திருந்தோம். மோடி அரசு நிறைவேற்றுவார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் நிறைவேற்றவில்லை. மீண்டும் டெல்லி செல்லும். டெல்லியை நோக்கி நாங்கள் படையெடுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகள் ஒன்றுபட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்றிருந்து இருக்கிறோம். அது எங்கள் உயிர் இருக்கும் வரை, எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் டெல்லியை தவிர வேற எங்கு செல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப 21 வயசு பையன், பஞ்சாபை சேர்ந்த 21 வயது நிரம்பிய விவசாயி, அவரை அங்க இருக்கக்கூடிய ஹரியானாவுடைய காவல்துறை சுட்டு கொண்டுட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு 6-7 பேர்த்த சாகடிச்சிட்டாங்க. ஆனாலும் மோடி கும்பலுக்கு ரத்த பசி தீரல, ரத்த பசி அடங்கல. எங்களுடைய விவசாயிகளுடைய ரத்தம் அவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது இந்த மோடி கும்பலுக்கு. இங்க வராரு கதை இழக்கிறதுக்கு. எதுக்கு வரீங்க தமிழ்நாட்டுக்கு? சென்னையில புயல் வந்துச்சு, பெருவெள்ளம், பெருமழை, 98 சென்டிமீட்டர் ஒரே நாள்ல மழை. அங்க இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை எல்லாம் தண்ணியில மிதக்குது. இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு பேரிடர் நிதியை கொடுமைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கிறாங்க. ஆனா மோடி அவர்களே, பாரத பிரதமர் அவர்களே, நாங்க ஓட்டு போட்ட மோடி அவர்களே, ஆனா எங்களை எட்டி பார்க்கலையே. நீங்க குஜராத்துக்கு மழை வந்தா ஓடி பாக்குறீங்க, ஸ்பானிஷ்ல மழை வந்துச்சுன்னு சொன்னா அங்க ஓடி பாக்குறீங்க, வெளிநாட்டுக்காரனுக்கு கடன் கொடுக்கறீங்க. ஆனா உள்நாட்டில், இதே நாட்டில் தமிழ்நாடு தனித்தீவாக மாறிவிட்டது. தமிழ்நாடு எனக்கு என்னமோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி தெரியல. மோடி செய்கிற செயலாம் பார்த்தா தமிழ்நாடு என்ன தனித்தமிழ்நாடு மாதிரி தெரியுது. அதுபோல தூத்துக்குடியில் பெருமழை, தூத்துக்குடி சுற்று வட்டார இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி போன்ற பகுதியில் கடுமையான மழை. மோடி அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுதல் வச்சாங்க, கோரிக்கை வச்சாங்க. மோடி அவர்களே, மத்திய அரசு அவர்களே, இங்க இருக்கும் விவசாயிகளுடைய பொருட்கள் அழிந்து விட்டது, பயிர் பூரா அழிஞ்சு போச்சு, ஆடு மாடு பூரா தண்ணியில் அடிச்சு போயிட்டு இருக்குது. ஒண்ணு இல்ல, வீட்டுல பாத்தீங்கன்னா டிவி காணோம், வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்ன பிரிட்ஜ காணோம், எதுவுமே காணோம். நாங்க நிராயுதபாணியாக நிற்கிறோம், வயிற்றுக்கு சோறு இல்லாம இருக்கிறோம், துணி இல்லாம இருக்கிறோம், எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு கண்ணீர் மார்க கதறினார்கள் தமிழர்கள். இது பாத்தீங்களா? 3 மாசம் கழிச்சு இன்னைக்கு வராரு. அடுத்த மாசம் தேர்தல் வருது. மோடி ஐயா வராக, அம்மா நிர்மலா சீதாராமன் வராக, அண்ணன் அமித்ஷா வராக. எதுக்குடா நீங்க வரீங்க? எப்படி நாங்க செத்து போயிட்டு பார்க்க வரீங்களா? இல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் போச்சுட்டு போலான்ட்டு வரீங்களா? எதுக்கு வரீங்க நீங்க?
ஒரு பைசா கொடுக்கல. தமிழ்நாடு அரசு கேட்குது 37,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், 37,000 கோடி கொடுன்னு சொன்னா ஒரு பைசா கூட தரல. எனக்கு ஒப்ப மூட்டை காசு கேட்கிறோமா? எங்களுடைய வரியை கேட்கிறோம் இல்லையா? நாங்க 1 ரூபா கொடுத்தா அதுல 29 பைசா எங்களுக்கு வரியா கொடுக்கிற, மீறி இருக்கக்கூடிய 70 பைசாவை அங்க இருக்கக்கூடிய ஊபி உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கு மாறி வழங்குற. ஊபிக்காரனுக்கு எவ்வளவு கொடுக்குறான்? ஊபிக்காரன் 1 ரூபா கொடுத்தான்னு சொன்னா இந்த மோடி கும்பல் அவனுக்கு 303 ரூபா கொடுக்குறான், 303 ரூபா கொடுக்குறான். நாங்க 1 ரூபா கொடுத்தோன்னு சொன்னா எங்களுக்கு 29 பைசா கொடுக்குறான். நான் உன் பணத்தை கேட்கிறோமா? ஒப்ப வீட்டு பணத்தை கேட்கிறோமா? நாங்க கேட்கிறோம், உண்மையிலே கேட்கிறோம், இந்த விவசாய பெருங்குடி மக்கள் கேட்கிறோம், எங்களுடைய பணத்தை எங்களுக்கே கொடுங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டு வரி தமிழ்நாட்டு மக்களுக்கே கொடுங்க கேட்கிறோம். அதுல என்னடா உங்களுக்கு தப்பு இருக்குது? எங்கப்பா இப்ப நாங்க உழைச்சு கஷ்டப்படுறோம், உழைச்ச பணத்தை திருடிட்டு போய் கண்டவனுக்கு செலவு பண்ணா எங்களுக்கு கோபம் வருமா வராதா? இங்க சொல்றாரு மோடி வந்து இங்க ஒப்பாயிருக்கிறாரு. பாசமலர் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? பாசமலர்ல சிவாஜி நடிப்பு பார்த்திருப்பீங்க. என்னமா நடிச்சாரு சிவாஜி இல்லையா? அந்த மாதிரி பாசத்தை பொழிஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம்ன்றாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் சொன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி புயலாலும் மழையாலும் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயி ஒரு கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு அப்படியே வழிகிறாரு பாசமலர். மோடி அவர்களே, நாங்க ரொம்ப மோசமான பசங்க, கெட்ட பசங்க சார். நாங்க அப்படிலாம் நினைக்காத. பாசமலர் சிவாஜி நாங்க பார்த்திருக்கிறோம், அவர் நடிப்பை பார்த்திருக்கிறோம். ஆனா அவர் ஜெயிச்சு எலெக்ஷன் நின்னாரு, கெப்பாசிட்டி கூட வாங்கல. அந்த நிலைமை இந்த மோடி கும்பலுக்கு வரும். எங்க தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு காட்டுவாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் பத்தி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கெட்ட பசங்க சார். தமிழ்நாட்டுக்கு எங்களை நீங்க வந்து எங்க பாசமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களுக்கு பாசமா பார்ப்போம். எங்களை நீங்க மோசமா பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரொம்ப பொறுக்கித்தனமா பார்ப்போம். அதனால இந்த மோடி கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளங்களை திருடிக்கொண்டு, தமிழ்நாட்டினுடைய வருமானத்தை திருடிக்கொண்டு தமிழ்நாடு மக்களுக்கு தீங்கிழைக்கிறது, மோசம் செய்கிறது, மோசடி செய்கிறது. இப்படிப்பட்ட கும்பலை தமிழ்நாட்டிலிருந்து இந்த காவி கும்பலை பிஜேபி காவி கும்பலை தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கிறது, விவசாயிக்கும் இருக்கிறது, விவசாயிகளுக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சொல்றாரு, தமிழ்நாட்டு அரசு வந்து நாங்க கொண்டு வந்த திட்டத்தை பூராத்தையும் மூடி மறைக்கிருப்பாரு அப்படின்றாரு. மூடி மறைக்கிறதுக்கு நீ என்னையா கொண்டு வந்த சொல்லு பார்க்கலான்ற மோடி கும்பலு அல்லது வந்து மோடியே அந்த கும்பல் எல்லாத்தையும் கேட்கிறேன், நீ அப்படி என்ன திட்டத்தை கொண்டு வந்த ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். நீ ஒண்ணு சொன்னாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீ கொண்டு வர்றது பூரா எல்லாமே புடுங்க வேண்டாத ஆணி தான் கொண்டு வர இல்லையா? இந்த படத்துல வடிவேல் படத்துல சொல்லுவாங்கல்ல, நீ புடுங்குறதெல்லாம் எல்லாமே வேண்டாத ஆணி, வேண்டப்படாத ஆணின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி மோடி கொண்டு வர எந்த திட்டமும், ஒரு திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த திட்டமும் கிடையாது. அவர் பொதுத்துறையை தனியாருக்கு தாராக்கிறது தான் அவருடைய திட்டம். என்ன கொண்டு வந்தாரு? கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னாரு. 1 ரூபா ஒழிச்சாரா? கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு 18,000 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை காலி பண்ணாரு இல்லையா? அதை தவிர நீங்க ஏதாவது கொண்டு வந்தியா சொல்லுங்க நீங்க. அதே போல குடியுரிமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாரு, நீட்டுன்னு கொண்டு வந்தாரு. இதெல்லாம் வேண்டப்படாத ஆணிதான். இந்த ஆணி எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் ஓட ஓட விரட்டத்தான் செய்வாங்க. நீயே 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்ன, படிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்த? ஒரு புள்ளியோருக்கு கொடுப்பாங்களா? நான் ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு வங்கியிலையும், ஒவ்வொரு குடும்ப வங்கியிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்க மோடி அவர்களே. இன்னைக்கு கருணாநிதியினுடைய திமுக ஆட்சிய என்ன சொல்றீங்க? திமுக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாத்துடைய சொத்தையும் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் பாக்கெட்ல போடுன்னு சொல்றீங்க. நான் இது ஏற்கனவே என்ன ஆட்சின்னு கேட்கிறேன் இல்லையா? நீ அம்பானிக்கு அதானிக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாடா பிர்லா எல்லாத்துக்கும் கார்பரேட் கம்பெனிகள் பூராத்துக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 30 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ற.
30 லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய வரிப்பணத்தை வாரி இறைக்கிற. ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பேரிடர் நிதியாக ஒரு பைசா கூட நீ கொடுக்கலன்னு சொன்னா நீ இல்ல ஒரு அரசு ஆளக்கூடிய ஒரு பிரதமராக கேட்கிற. தகுதியற்ற ஒரு நபர், தகுதியற்ற ஒரு நபர் தகுதி உள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படிதான். ஆள தெரியாதவன் ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டுல சாத்தான் தான் ஆட்சி செய்யும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு மாலையை தொடுத்து, அழகான இந்திய மாலை, அந்த மாலையை தொடுத்து ஒரு குரங்கையில கொடுத்துட்டோம். அந்த குரங்கு எங்க மரமலையா ஏறுது, மரமரமா ஏறுது, இருக்கிற அத்தனை மலரையும் நாசம் செய்யாம அது விடாது. அதனால 2024 இந்த மோடி கும்பலுக்கு நாம் முடிவுரை எழுதுவோம். இந்த மோடி கும்பலை, பாசிச கார்பரேட் கும்பலை, மக்கள் விரோத கும்பலை, விவசாய விரோத கும்பலை, சிறு குறு தொழில் முனைவோர் விரோதமான கும்பலை நாம் விரட்டி அடிக்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் நம் பிள்ளைகள், படிக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் நடுத்தருவுல நம்ம பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு இந்த மோடி கும்பல் கொண்டு வந்துடும். அதனால நம்ம விழிப்போடு இருக்க வேண்டும். மக்களே, இளைஞர்களே, நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த காவி பாசிச கும்பலிடம் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணணும். அது இல்லாம நம்ம என்ன கேட்கறோம்னு சொன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் இதே என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக, நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை தான் அறிவிக்கணும். ஏன்னா எங்க வீட்டுல நான் தமிழ் பேசுறேன்னு சொன்னா தமிழ்ல தானே எழுதுவேன், எனக்கு தமிழ் தான் தெரியும். நீ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியில வழக்காடு மொழியா கொண்டு வா, அலுவல் மொழி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பெரியவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்ப அங்க நீ தமிழை கொண்டு வர மறுக்கிற. என் நாட்டுல, தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை கொண்டு வரது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சார் நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இந்தி மொழி ஆட்சி மொழியை கொண்டு வந்து இல்ல. உத்தரப்பிரதேசல 1972 உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றத்தில் நீ அந்த மொழியை, இந்தி மொழியை அலுவல் மொழியாக ஆட்சி மொழியை கொண்டு வந்த. பீகார்ல 1964 இந்தி மொழியை உச்ச நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக, வழக்காடு மொழியாக கொண்டு வந்த இல்லையா? ஆக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தி மொழியை நீ கொண்டு வர. அதனால நாங்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவலக மொழியாக மாற்றுவதில் உனக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? எங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சென்னை உயர்நீதிமன்றமாக அறிவிக்க வேண்டும் சொல்றாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக, வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வந்து சொல்றாங்க. இதுல மோடி கும்பலே, RSS கும்பலே, பார்ப்பனிய பாசிச கும்பலே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு, சொல்றா. அதனால உனக்கு என்ன இழப்புன்னு கேட்கிற. என் நாட்டில் ஏன் மொழி இல்லாம அடுத்தவங்க இன்சியில போட்டு நாயம்டா. உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசினா என் தமிழ் மக்களுக்கு, என்னுடைய விவசாய குடிகளுக்கு யாருக்கு என்ன புரியும்? வாதாடும் பொழுது தமிழ் மொழியில் தான் வாதாடணும். அப்பதான் வாதாடுறவனுக்கு என்ன தெரியும், நீதிபதிக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னு புரியும். அதைத்தான் தொடர்ச்சியாக கேட்கிறோம். இனிமேட்டு கேட்க மாட்டோம். எங்க மொழியை நாங்களே அறிவிச்சுட்டு போயிடுவோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக எங்க மொழியை நாங்களே அறிவிக்கிறோம். அந்த காலத்துக்கு தள்ளாதீங்க. மோடி கும்பலே, இது ஒன்றிய அரசு, ஒன்று அரசு அல்ல. இங்கு பல்வேறு மாநிலத்தவர் வாழ்கிறார்கள். பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய நாடு, அழகான ஒரு நாடு. அந்த நாட்டை சுக்குநூறாக மாற்றுவதற்கு இந்த மோடி கும்பல் தயாராகிவிட்டது. நாம் அதை புரிந்து கொண்டு இந்த மோடி கும்பலுக்கு எதிராக கடுமையாக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். வாய்ப்பளித்தவனுக்கு நன்றி. சிறப்பாக நமது